வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. உங்களை இணைந்து கொள்ளும் நான் ரியாஸ் ஹாரிஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய அரசாங்கத்திற்கான உதவிகளுடன் அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் நிஷா பிஸ்வால் இலங்கைக்கு விஜயம். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் செயலாளர் பதவியிலிருந்து சுசில் பிரேமஜயந்த ராஜினாமா. வடமாகாண சபை அமர்வில் 5 பிரேரணைகள் நிறைவேற்றம். சர்ச்சைக்குரிய விவசாய நியமனம் தொடர்பிலும் விவாதம். எதிர்க்கட்சி தலைவர் பதவி யாருக்கு? නොයි පක්ෂයට තමයි දැන් තීරණය ගන්න තියෙන්නේ. නොයි කොයි පක්ෂෙන්ද කියන එක තාම පැහැදිලි නැහැ. திருகோணமலையில் காணாமல் போன மீனவரை தேடும் பணிகள் தீவிரம். தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்கள் தொடர்பிலான அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் நிஷா பிஸ்வால் இலங்கைக்கான விஜயத்தில் ஈடுபட்டுள்ளார். நிஷா பிஸ்வாலிற்கும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கும் இடையிலான சந்திப்பொன்று இன்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. இம்முறை தேர்தலை அமைதியாகவும் ஜனநாயக ரீதியாகவும் நடத்தியமை தொடர்பில் நன்றி தெரிவித்த நிஷா பிஸ்வால் இலங்கைக்கு தொடர்ச்சியான ஒத்துழைப்புகளை வழங்க அமெரிக்கா விருப்பமாக உள்ளதாகவும் கூறியுள்ளார். சர்வதேசம் மகிழ்ச்சி அடையக்கூடிய வண்ணமாக இலங்கை முன்னேற்றம் கண்டுள்ளதாக அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி உள்ளிட்ட ஆட்சியாளர்களின் தற்போது பின்பற்றும் விதத்தை அவர் இதன்போது வரவேற்றுள்ளார். புதிய அரசாங்கத்தின் வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்ற பின்னர் முதலாவதாக சந்தித்த ராஜதந்திர பிரதிநிதி நிஷா பிஸ்வால் ஆவார். நிஷா பிஸ்வால் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட 3வது தடவை இதுவாகும். ஜனநாயகம், மனித உரிமைகள் மற்றும் தொழில் விவகாரம் தொடர்பான உதவி செயலாளர் டாம் மாலினோஸ்கியும் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்றார். நல்லாட்சியை உறுதி செய்தல், மனித உரிமைகளுக்கு மதிப்பளித்தல் மற்றும் எமது பொருளாதாரத்தை வலுப்படுத்தல் ஆகிய எமது அரசாங்கத்தின் நோக்கங்களை நிறைவேற்றும் செயற்பாட்டின் ஒரு பகுதியாக நல்லிணக்கத்தை ஊக்குவித்தல் மற்றும் சட்டவாட்சியை வலுப்படுத்துதல் தொடர்பில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடினோம். இலங்கை மக்கள் தெரிவித்த செய்தி மிகவும் முக்கியமானதாகும். இலங்கையின் அனைத்து பாகங்களிலும் உள்ள மக்கள் வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு என வேறுபாடின்றி மாற்றம் ஒன்றை ஏற்படுத்த தாம் ஆதரவு வழங்குவதாக 2 தலைவர்கள் வெளிப்படுத்தியுள்ளனர். எமக்கு தெரிந்த வகையில் சில தெரிவுகளை நடைமுறைப்படுத்துகின்ற போது சிக்கல்கள் ஏற்படக்கூடும். சில விடயங்களை பூர்த்தி செய்வதற்கு சிறிது காலம் செல்லும். எவரும் ஆச்சரியங்களை எதிர்பார்க்கவில்லை. இலங்கை அரசாங்கம் தைரியமான முடிவுகளை எடுத்தால் அமெரிக்கா அதற்காக துணை நிற்பதுடன் அந்த செயற்பாடுகளை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான ஒத்துழைப்பையும் வழங்கும். பாதுகாப்பு, பொருளாதார அபிவிருத்தி மற்றும் ஜனநாயகம் ஆகிய விடயங்களில் உலக அரங்கில் மதிக்கப்படுகின்ற வகையிலான தலைமைத்துவத்தை வழங்குவதற்கு இலங்கை சரியான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். இந்த நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த பயணம் தொடர்பில் நாம் மிகவும் பெருமிதம் அடைகின்றோம். இந்த சிறப்பான நாடு முன்னோக்கி செல்கின்றமை உலகின் ஏனைய நாடுகளுக்கு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. சம்பூரின் மீள்குடியேற்றம் மற்றும் கல்வி தொடர்பில் ஒத்துழைப்பு வழங்குவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு அண்மையில் நாம் கூறியிருந்தோம். அதற்காக $1 மில்லியன் வழங்குவதற்கு தயாராக உள்ளோம். வடமாகாண சபையின் 33வது அமர்வு இன்று கைதடியில் உள்ள வடமாகாண சபையில் நடைபெற்றது. வடமாகாண விவசாய ஆராய்ச்சி உற்பத்தி உதவியாளர்களுக்கான சர்ச்சைக்குரிய நியமனம் தொடர்பில் இதன்போது விவாதிக்கப்பட்டது. 361 பேருக்கு வடமாகாண விவசாய ஆராய்ச்சி உற்பத்தி உதவியாளராக நேற்று நியமனம் வழங்கப்பட்டுள்ள போதிலும் இதில் வடமாகாணத்திலிருந்து 29 பேர் மாத்திரமே வடமாகாண விவசாய ஆராய்ச்சி உற்பத்தி உதவியாளராக நியமிக்கப்பட்டனர். எஞ்சிய 332 நியமனங்களும் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நியமனம் தொடர்பில் வடமாகாண சபையில் இன்று விவாதிக்கப்பட்டது. උතුරු ප්‍රදේශ 1994 ඉඳලා මේ දක්වාම උතුරු ප්‍රදේශයට කුෂිකර්ම පරිශ්‍රණ නිලධාරීන් පත් කරේ නැහැ. வடபகுதிக்கு 1994 ஆண்டிலிருந்து இன்று வரை விவசாய ஆராய்ச்சி உற்பத்தியாளர்கள் நியமிக்கப்படவில்லை. ஆனால் வடபகுதிக்கு நியமனம் வழங்கப்படும் போது மத்திய அரசாங்கம் போட்டி பரீட்சையை நடத்தியது. இதற்கான முதலாவது காரணம் தான் தென்பகுதி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பினை வழங்கி வடக்கிற்கு நியமிப்பது. இதைவிட வேறெந்த காரணங்களும் இல்லை.
இது பிழை என நான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு கூறினேன். இது மிகவும் கீழ்த்தரமான செயல். வடமாகாண சபை என்ற வகையில் இதனை நாம் கண்டிக்கின்றோம். இதனை ஒரு பிரேரணையாக கொண்டு வந்து அதனை நிறைவேற்றி அனுப்ப வேண்டும். எந்தவொரு காரணத்திற்காகவும் வடபகுதியில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புவதற்கு தென்னிலங்கையிலிருந்து யாரையும் கொண்டு வர வேண்டாம் என்று கூறுகின்றோம். උතුරු ප්‍රදේශයේ තියෙන පුරප්පාඩු පුරවන්න දකුණු ප්‍රදේශයෙන් කවුරුවත් ගේන්න එපා කියන එක. இந்த ஆட்சேர்ப்பு நடைமுறைகள் இன வீதாசாரம் பேணப்பட வேண்டும். அவர் வந்து சொல்லுவா அவைக்கு தமிழ் தெரிஞ்சிருந்து தமிழ் படிப்பிச்சிட வேண்டும். இந்த விடயத்தை நாங்கள் அழுத்த திருத்தமாக சொல்ல வேண்டும். இல்லாவிட்டு அவர்கள் சொல்வார்கள் நாங்கள் 3 மாதத்தில் அவைக்கு தமிழ் படிப்பிக்கிற வேண்டாம், அதுக்கு பிறகு நாங்களும் கண்டி டான்ஸ் பழக வேண்டியா இல்லையோ. இதிலே இறுக்கமான நிலைப்பாட்டை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இந்த சபையை எடுக்க வேண்டும். இல்ல அவர்கள் வாபஸ் பெறப்பட இல்லை என்று அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்று ஆளுநருடைய அலுவலகத்துக்கு முன்னால நாங்கள் அடுத்த திங்கட்கிழமை நாங்கள் இருப்போம். இதை நிப்பாட்டும் வரை நாங்கள் விட மாட்டோம். இது ஒரு அபாய அறிவிப்பு. அதுல மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா எங்களுக்கு தலைமை தாங்க வேண்டும். ஐயா ஆசீர்வாதமாக தரணும். நாங்கள் போறோம். சரி, நன்றி. எங்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் நாங்கள் அதற்கான கால அவகாசத்தை வழங்கலாம். ஏனென்றால் ஆறின கஞ்சி பழங்கஞ்சியாப்போ இதுவே பிறகு நிரந்தரமாக போகும் என்று சொன்னா எல்லா நியமனங்களுமே நாளைக்கு இதே நிலைக்கு போகும். ஏனென்று சொன்னால் எங்களுடைய கட்டுப்பாட்டையும் மீறி விவசாயிகள் கூட நாளைக்கு வேறு ஏற்பாட்டங்களில் வந்து ஈடுபடலாம். ஆகவே அவரை ஒருங்கிணைத்து நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை காட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. நீங்கள் இதனை உரிய தரப்புக்கு இந்த வெள்ளிக்கிழமைக்கு இடையில் இது தொடர்பான ஒரு பதில் எங்களுக்கு தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளுங்கள். அவ்வாறு சாதகமான பதில் வரத்த வருகின்ற பட்சத்தில் நாங்கள் வருகின்ற திங்கட்கிழமை ஏதோ நாங்கள் கூடி எங்களுடைய சார்பில் இதற்கான ஆர்ப்பாட்டங்களையோ அல்லது எந்த வகையில் எதிர்ப்பு நடவடிக்கையை தெரிவிக்க முடியுமோ அதன்படி செய்யலாம். இது 13ஆம் தேதி இது சம்பந்தமான நியமன கடிதங்களை பெறுவதற்கு கொழும்புக்கு வர சொல்லி அறிவித்தல் வந்திருந்த போது கௌரவ அமைச்சர் அவர்கள் எனக்கு தொலைபேசியில் சொல்லியிருந்தார் இப்படியே நடக்குது என்று. நான் அப்போது கொழும்பில தேர்தல் ஆணையாளருடைய கூட்டம் ஒன்றுக்கு சென்றிருந்தேன். நான் அந்தண்டே தேர்தல் ஆணையாளரை நேரடியாக சந்தித்து இந்த விடயத்தை பிரஸ்தாவித்தேன். கௌரவ ஆளுநர் அவர்களுடைய கடிதத்திலேயே மிக தெளிவாக இது வடக்கு மாகாணத்திலிருந்து 5000 பேர் விண்ணப்பித்ததற்காக சொல்லியிருக்கிறார். அவை இந்த நியமனங்கள் முழுமையாக கௌரவ ஜெயதிலகா அவர்களும் சொல்லியிருக்கிறார். முழுமையாக இது வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடியவர்களால் நிரப்பப்பட வேண்டியது என்பது தெளிவாக இருக்கிறது. இந்த விடயத்தை நான் நினைக்கிறேன் நாங்கள் அடுத்த அமர்விலே மீளாய்வு செய்யலாம். தேநீர் இடைவெளியின் போது கவனஈர்ப்பு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வடமாகாண சபையில் இதுவரை நிறைவேற்றப்பட்ட 200க்கும் மேற்பட்ட பிரேரணைகளுக்கு என்ன நடந்தது என்பதை தெளிவுபடுத்தும் வகையிலான துண்டு பிரசுரங்களை தனது ஆடையில் ஒட்டிய வண்ணம் வடமாகாண சபை உறுப்பினர் GT லிங்கநாதன் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். வடமாகாண சபை உறுப்பினர்கள் 3 கடந்த பொது தேர்தலில் போட்டியிட்டு பாராளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ள நிலையில் அந்த வெற்றிடம் நிரப்பப்படாத நிலையில் இன்றைய அமர்வுகள் நடைபெற்றன. தர்மலிங்கம் சித்தார்த்தன், S. சிவமோகன், அங்கஜன் ராமநாதன் ஆகியோரை பாராளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ள வடமாகாண சபையின் உறுப்பினர்களாவர். இன்றைய அமர்வில் 6 பிரேரணைகள் முன்வைக்கப்பட்டிருந்த போதிலும் 5 பிரேரணைகள் நிறைவேற்றப்பட்டன. 2013ஆம் ஆண்டு வடமாகாண சபை அமைக்கப்பட்டதன் பின்னர் மத்திய அரசு மூலம் நிர்வகிக்கப்படும் சிங்கள, லத்ரனியல் மற்றும் அச்சு ஊடகங்கள் மூலம் வடக்கு மாகாண சபை அமர்வுகள் தொடர்பில் செய்திகள் பிரசுரிக்கப்படாமையால் அது தொடர்பில் மத்திய அரசை அறிவூட்ட வேண்டும் என்ற பிரேரணை வடமாகாண சபை உறுப்பினர் ஜெயதிலகவால் முன்வைக்கப்பட்டது. இலங்கை தீவில் உள்ள தமிழ் சிங்கள இன பிரச்சினைக்கு நிரந்தர அரசியல் தீர்வை காண்பதற்கு உதவியாக சர்வதேச சமூகத்தையும் ஐக்கிய நாடுகள் சபையையும் அழைத்தல் என்ற பிரேரணை வடமாகாண சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கத்தினால் முன்வைக்கப்பட்டு விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதிலும் அது நிறைவேற்றப்படவில்லை. இந்த பிரேரணை காலாவதி ஆகிறது என்பதும் 6 மாதத்துக்கு மேல் கொண்டு வர முடியாது என்பதும் என்னுடைய தீர்ப்பு. செப்டம்பர் 1ஆம் தேதி அடுத்த அமர்வுக்கு தேதியிடப்பட்டிருக்கிறது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்றும் சமய ஸ்தலங்களுக்கு சென்று ஆசி பெற்றுக் கொண்டார். கொட்டாஞ்சேனை சிவன் கோவிலுக்கு சென்ற பிரதமர் அங்கு ஆசி பெற்றுக் கொண்டதுடன் இதன்போது ரவி கருணாநாயக்க, அமைச்சர் DM சுவாமிநாதன் உள்ளிட்ட சிலரும் பிரசன்னமாகியிருந்தனர். அதன் பின்னர் கொழும்பு பெரிய பள்ளிவாசலுக்கு சென்ற பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அங்கு இடம்பெற்ற விசேட துஆ பிரார்த்தனைகளில் கலந்து கொண்டார். அதன் பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பாராளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ள பிரதிநிதிகள் தேசிய அரசாங்கம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர்.
எதிர்க்கட்சி எந்த அளவு அனுசரித்து செல்லும் என்பதை நாம் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். எதிர்க்கட்சி தற்போது தீர்மானம் எடுக்க வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் பதவியை யாருக்கு வழங்க முடியும் என்பதனை சபாநாயகரால் தீர்மானிக்க முடியும். பிரதமரை ஏற்றுக்கொண்டதை போன்று சபாநாயகனால் எதிர்க்கட்சி தலைவரையும் ஏற்றுக்கொள்ள முடியும். எதிர்க்கட்சி யாராக இருந்தாலும் எதிர்க்கட்சியின் பொறுப்புகள் உள்ளன. ஆகவே எதிர்க்கட்சியின் பொறுப்புகளை சரியாக நிறைவேற்ற முடியுமான குழு ஒன்று முன்வரும் என்று நம்புகின்றோம். அது எந்த கட்சி என்பது எமக்கு தெளிவில்லை. எம்மத்தியில் சவால் ஒன்று இருந்தது. தற்போது எமது நாட்டில் இனவாதம் இல்லை, மதவாதம் இல்லை, பிரிவினைவாதமும் இல்லை, அரச பயங்கரவாதமும் இல்லை, உத்தியோகப்பற்ற பயங்கரவாதம் இல்லை. ஆகவே சுதந்திரமாக சிங்கள, முஸ்லிம் உள்ளிட்ட அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து இலங்கையர்களாக வாழ்ந்து உலகின் ஏனைய நாடுகளையும் கடந்து செல்லும் வகையில் எமது நாட்டை மாற்றியமைப்பது எமது பொறுப்பாகும். மீண்டும் எமது நாட்டில் இனவாதத்துக்கு இடமளிக்காமல் அனைத்தின மக்களும் ஒற்றுமையோடு நல்லிணக்கமாக வாழ முடியுமான சூழலில் முன்னோக்கி பயணிக்க முடியும். மீண்டும் இந்த நாடு ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய முன்னணியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை சுசில் பிரேமதயந்த ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ளார். கடந்த சில தினங்களாக கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் என்ற வகையில் செயற்பட்ட போது சட்ட வரையறைக்கு உட்பட்டு எடுக்கப்பட்ட ஒரு சில தீர்மானங்களுடன் தமக்கு தொடர்பில்லை என சுசில் பிரேமஜயந்தவின் கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் ஒரு சில பங்காளி கட்சிகளின் பிரதிநிதிகள் விடயங்களை சரியாக புரிந்து கொள்ளாது மக்களை தவறாக வழிநடத்தும் வகையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிப்பது தொடர்பில் கவலை அடைவதாக அவரின் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தலைவர் என்ற வகையில் ஜனாதிபதி நாட்டிற்காகவும் கட்சிக்காகவும் மாற்ற வேண்டிய பாரிய பொறுப்புகளை புரிந்து கொண்டு அதற்கு வாழ்த்து தெரிவித்து இன்று முதல் பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்வதாக சுசில் பிரேமஜயந்தவின் கடிதத்தில் மேலும் கூறப்பட்டுள்ளது. காணாமல் போனோர் தொடர்பிலான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான 3ஆம் கட்ட அமர்வு இன்றுடன் நிறைவடைந்தது. ஆணைக்குழு முன்னிலையில் 105 பேர் சாட்சியம் அளித்துள்ளதாக காணாமல் போனோர் தொடர்பிலான விசாரணைகளை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான 3வது அமர்வின் இறுதி நாளான இன்றைய தினம் சாட்சியம் அளிப்பதற்காக 187 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. கூறலைப்பற்ற பிரதேச செயலகத்தில் இன்று இறுதி நாள் அமர்வு நடைபெற்றது. இன்று மாலை 3:30 மணி வரை மக்களின் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டதுடன் புதிய முறைப்பாடுகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. மார்க்கெட்ல இருந்து போகக்குள்ள இடையில போச்சு. How many people came? எத்தனை பேர் வந்தவர்? 2 பேர் வந்தவனு. மித்துவ கூட வந்தேன். நான் பின்னால போனாங்க கேம்புக்கு. எந்த கேம்பு போனீங்க? முக்கியமான காயங்கனி கேம்பு. எங்கட மகன் என்னோட தான் இருந்தவர். அவர் 16 வயதுல இல்ல தாயினார். அந்த ரோட்டை கடந்து போகக்குள்ள அந்த ரோட்ல வச்சு பிடிச்சாங்க. இந்த தவறு உங்களுக்கு யார் தந்தது? அந்த ரோட்டால போன ஆட்கள் கண்டுட்டு வந்து சொன்னாங்க. வேற என்ன நடந்தது? அது போனீங்களா நீங்க வாகரை? ஐ வென்ட் வாகரை. என்ன சொன்னாங்க? நாங்க கொண்டு வரல. நாங்க they denied having brought him. சொன்னாங்க அங்க கதிரவழியில இருக்காமண்டி சொன்னாங்க. கதிரவழிக்கு போனேன். I went to கதிரவழி also. போய் கண்டன். And I saw him there. I saw my son there. மகனை கண்டீங்க? I saw my son at கதிரவழி. ஒரு புள்ள வந்து சொல்லிச்சது உங்களோட மகனை பிடிச்சிட்டு போறாங்க. அப்ப நாங்க அதே விரமா போனாங்க. போனாப்புல சொன்னாங்க நாங்க உங்களுக்கு பயிற்சி கொடுத்து போட்டு எனக்கு உங்களோட வீட்டடியில உள்ள ஊர்றவங்க கடைசி மட்டும் இதுவரைக்கும் இல்லை. ஆனா இருக்கிற இடமெல்லாம் இருந்து கடிதங்கள் வந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு இடமா கொண்டு போனவங்க. இந்த 25ஆம் தேதி பிறகு கடிதம் இல்லை. 26 வருஷம் போயிடுச்சு. 4 பொம்பளையும் 2 ஆம்பளையும். 1 ராணுவத்தால் பாதிக்கப்பட்டு தலை கொஞ்சம் வித்தியாசம். ராணுவம் கொண்டு போய் பெலிக்கண்டையில கொண்டு அடிச்சு தலை கொஞ்சம் போலீஸுக்கு அறிவிச்சேன், ஜிஎஸ்சிக்கு அறிவிச்சேன், மனித உரிமை குழுவுக்கு அறிவிச்சோம். கடந்த 3 தினங்களாக மண்முனை, தென்னிருவில் பற்று மற்றும் கோரளைப்பற்று பிரதேச செயலகங்களில் நடைபெற்ற ஆணைக்குழுவின் அமர்வுகளில் சுமார் 500 பேரின் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. இதனை தவிர 500க்கும் மேற்பட்ட புதிய முறைப்பாடுகளும் ஆணைக்குழுவிற்கு கிடைத்துள்ளன. மன்னன் பண்டாரவன்னின் 212வது ஞாபகார்த்த நிகழ்வு வவுனியாவில் இன்று காலை நடைபெற்றது.
பண்டாரவன்னியன் நற்பணி மன்றமும் வவுனியா நகர சபையும் இணைந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தன. பண்டாரவன்னியனின் 212வது ஞாபகார்த்த தினத்தையொட்டி வவுனியாவில் உள்ள பண்டாரவன்னியனின் சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டது. ஜனாதிபதி சட்டத்தரணி மு சிற்றம்பலம் மற்றும் வடமாகாண அமைச்சர்கள் உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். மாவட்ட சபை தலைவராக நான் 82ஆம் ஆண்டு வந்த பண்டாரவன்னியன் சிலையை வவுனியாவிலே ஏதோ ஒரு இடத்துல நிறுவ வேண்டும் என்று அவள் என் மனசில் இருந்தது. ஆனால் அதை நாங்கள் செய்வதற்கு எண்ணி இருந்தாலும் உடனடியாக செய்ய முடியாத நிலையில் இருந்தது. கச்சேரி 3 நிறுவுவது பொருத்தமானது என்று சொல்லி ஒரு தீர்மானம் போட்டோம். அந்த தீர்மானத்தின்படி நாங்கள் சிலையை அமைக்க தொடங்கினோம். சிலை யாழ்ப்பாணத்திலே சிவபிரகாசம் என்ற யாழ் மத்திய கல்லூரி ஆசிரியரால் செய்யப்பட்டது. இந்த சிலை அமைப்புக்கு வவுனியா பாராளுமன்ற உறுப்பினர் திரு சிவசிதம்பரம் அவர்கள் பெரும் பங்கு வகித்திருந்தார். இந்த சிலை திறப்பு விழாவோடு சேர்ந்து 3 நாள் முத்தமிழ் விழாவாக கொண்டாடப்பட்டது. இந்தியாவிலிருந்து திமுக சபாநாயகர் திரு ராஜாராம், அதிமுக சார்பிலே ஔவை நடராஜன் போன்ற மொழி அறிஞர்கள் அனைவரும் வந்திருந்தார்கள். நான் மாத்திரமல்ல, வவுனியாவிலே அந்த நேரம் இருந்தவர்கள் யாரும் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். வவுனியாவிலே அந்த 3 நாளும் கூடிய கூட்டத்தை போன்ற கூட்டத்தை இதுவரை நாங்கள் காணவில்லை. இன்று அந்த சிலை அந்த கச்சேரி 3 இன்று நிற்பதை நாங்கள் காணும்போது அன்று நாங்கள் நினைத்தது நடந்து விட்டதை எண்ணி நான் இன்றும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த சிலை நாங்கள் இருந்தால் என்ன, உயிரோடு இல்லாவிட்டால் என்ன, என்றும் நிலைத்து நிற்கும் என்பது என்னுடைய அவா. முல்லைத்தீவிலிருந்து வற்றாப்பளை அம்மன் ஆலயம் வரையில் உள்ள 2000 சதுர மைல் நிலப்பரப்பை ஆட்சி புரிந்த மன்னனாக பண்டாரவன்னியன் விளங்குகிறார். தனது சகோதரர்கள் சகிதம் வன்னி நிலப்பரப்பை பண்டாரவன்னியர் ஆட்சி புரிந்தார். திரை செலுத்த மறுத்தமையினால் பல தடவைகள் படையெடுத்த வெள்ளையர்களை புறமுதுகு காட்டி ஓட வைத்த புஜபல பராக்கிரமம் நிறைந்தவனாய் பண்டாரவன்னியன் திகழ்கிறார். சிறுபோக நெல் அறுவடையை மேற்கொண்டு கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகள் நெல் சந்தைப்படுத்துவதில் பாரிய சிக்கல்களை எதிர்நோக்கியுள்ளனர். கிளிநொச்சி கண்டாவளை பகுதியில் கட்டுப்பாட்டு விலைக்கு நெல் கொள்வனவு இடம்பெறுகின்ற நிலையில் நெல்லை விற்க முடியாத சிக்கல் நிலையை விவசாயிகள் எதிர்கொண்டுள்ளனர். எனினும் களஞ்சிய சாலையில் நெல்லை களஞ்சியப்படுத்துவதற்கான வசதிகள் இல்லாமையினால் நெல்லை விற்பனை செய்ய முடியாத நிலையை விவசாயிகள் எதிர்நோக்கியுள்ளனர். இந்த விவசாயிகள் கடந்த 2 நாட்களாக நெல்லை விநியோகிக்க முடியாத நிலையில் கண்டாவளை பகுதியில் காத்திருப்பதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். கண்டாவளை பகுதியில் உள்ள களஞ்சி சாலை நிறைந்துள்ளமையினால் நெல்லை சந்தைப்படுத்த முடியாத நிலையை எதிர்நோக்கியுள்ளதாக விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். எங்களுக்கு இப்போ தற்போதுள்ள பிரச்சனை ஸ்டோர் இல்லாத பிரச்சனை. நாங்கள் நெல்லை செய்ய பண்ணி அதுக்குரிய நெல்லை சந்தர்ப்படுத்துறதுக்குரிய கடைசி நேரத்தில் அதுக்குரிய பெறுமதியை நாங்கள் அடைய முடியாமல் இருக்கிறதால எங்களுக்கு வேற ஒரு ஸ்டோரை ஒழுங்குபடுத்தி இந்த லைன்ல நிக்காமல் ஒரு 10-20 டிராக்டரா ஒழுங்குபடுத்தி எடுத்தால் எங்களுக்கு பெரிய ஒரு உதவியா இருக்கும். கட்டுப்பாட்டு விலைக்கு கொள்வனவு செய்யப்படும் நெல்லின் அளவை 5000 கிலோகிராம் வரை அதிகரிக்குமாறும் விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். விவசாயிகள் வெளி விலைக்கு கொடுக்கறேன்னு சொன்னா அவர்களுக்கு வயல் விதைச்சு சரியான நட்டம். அதனால அரசாங்கம் நெல் எடுக்க அரசாங்கத்துக்கு நெல் 2000 கிலோ தான் எடுக்குது. 5 ஏக்கருக்கு 2000 கிலோ தான் எடுக்கலாம்னு சொல்லி இருக்கு. ஆனா அந்த அளவு காணாது. அதோட கூட்டி எடுக்கணும். அதை கூட்டி எடுத்தா தான் விவசாயிகள் அதில் லாபம் பெறலாம். திருகோணமலையில் சட்டவிரோத உபகரணங்களை பயன்படுத்தும் மீனவர்களுக்கும் சிறு மீனவ தொழிலாளர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக மீனவர் ஒருவர் காணாமல் போயுள்ளார். வயதான அழகுராசா தங்குரூபன் என்பவர் தனது கையடக்க தொலைபேசியின் மூலம் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நேற்று அதிகாலை 2:10 மணியளவில் இந்த குறுந்தகவலை அனுப்பியுள்ளார். இந்த குறுந்தகவலை பார்க்கும்போது அவர் பதற்றமடைந்துள்ள நிலை புலனாகின்றது. தடை செய்யப்பட்ட மீன்பிடி உபகரணங்களை பயன்படுத்தும் சிலர் தன்னை கொலை செய்வதற்கு தயாராகுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 11:30 மணிக்கு குளிர் போனது. 2:10க்கு மையச்சு வஞ்சி இந்த கோணில் அங்கே கடலுக்கு நாங்கள் தேடிப்போ ஆள் இல்லை, போட்டு தான் இருக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் பொலிசில் போய் முறைப்பாடு கொடுத்து செய்தோம். ஓடி போய் 4 மணி அளவில் வெள்ளத்தை கண்டவிய வெள்ளத்தை கண்டு பார்க்க ஆள் உள்ளே இல்லை. எங்கள் தம்பி கடலுக்கு போனவர் 11:30க்கு வீட்டிலேருந்து போய் போட்லேருந்து கடலுக்கு போய் 12 மணிக்கு போனவர்.
குடலுக்கு போயிட்டு பல விட்டு படுத்துட்டு கேட்கல சுருக்கிலக்காரங்க போய் யார் டிஸ்கவரில் போட்டுக்காரர் போய் ஒழிப்பி எனக்கு அடிக்க வராங்கன்னு சொல்லி அடிக்க போகிறாங்கன்னு சொல்லி மெசேஜ் போட்டு 2:10 எனக்கு அடிக்க போகிறாங்க. அண்ணாவையும் கூட்டிகிட்டு கெதியா வா இந்த இடத்துக்கு. நாங்கள் சரியாக அந்த இடத்துக்கு முடிஞ்சது அவர் பார்க்க மெசேஜ் பார்க்க 2:30 மணி 3:45 நான் போட் அடிக்க போயிட்டேன். அந்த போட்டில் போய் பார்த்தா போட்டில் ஆள் இல்லை. கடலெல்லாம் லைட்டெல்லாம் அடித்து தேடி பார்த்தா காண இல்லை. பார்த்துட்டு உடனே நான் அப்புறம் அவர் பொலிசுக்கு போகணும். கொடுத்து எல்லா விசாரணையும் மெசேஜ் போட்டிருக்கேன். அவர்கிட்ட போட்டுருக்கு மெசேஜ் போட்டிருக்கேன். அவர் கூட்டாளி படி மெசேஜ் போட்டிருக்கேன். இப்படி என்ன சிறுக்குள்ளையால் அடித்து கொல்ல போகிறாங்க போல இருக்குன்னு கூடி மெசேஜ் போட்டிருக்கேன். எல்லா ஆதாரமும் கொடுத்துருக்கேன். கொடுத்து இதுவரையில் எங்களுக்கு எது ஒரு தகவலும் கொடுக்கல. சந்தேக நிவரையும் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அவங்கள்ட்ட எந்த ஒரு விசாரணையும் எங்களுக்கு எடுக்கல. எடுத்தேனோ பரமொழியும் எங்களுக்கு சொல்லவே இல்லை. திருப்பி வந்து எங்களை தான் விசாரிச்சு கொண்டிருக்காங்க. மீன்பிடி தொழிலுக்காக சென்ற மீனவர் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக முறைப்பாடு கிடைத்துள்ளதாக திருகோணமலை துறைமுக போலீசார் தெரிவித்தனர். 2 சகோதரர்களை கொண்ட தங்கரூபன் தனது குடும்பத்தின் ஜீவனோபாயத்திற்காக வீட்டிலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளார். எனினும் அவர் தொடர்பிலான தகவல்கள் கடலின் எப்பகுதியில் இருந்தும் கிடைக்கவில்லை. DM 4230 என்ற தங்கரூபனின் படகு தற்போது திருகோணமலை துறைமுக போலீஸ் நிலையத்தில் காணப்படுகின்றது. மீனவர்களின் 2 தரப்பினருக்கிடையிலான பிரச்சனையாக இது அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். திருச்சி சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கையின் தமிழ் அகதிகளை விடுவிக்குமாறு கோரி முற்றுகை போராட்டம் நடத்திய தமிழர் வாழ்முறை கட்சியைச் சேர்ந்த 850 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் உள்ள முகாம் சிறைகளை மூடி அதில் உள்ள இலங்கை அகதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தமிழர் வாழ்வுரிமை கட்சி முற்றுகை போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்ததாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. இதற்கமைய திருச்சி, கடலூர், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வருகை தந்த பெருந்திரளானவர்கள் திருச்சியில் திரண்டனர். இவர்கள் கொட்டப்பட்டியில் உள்ள அகதி முகாம் அருகிலிருந்து புறப்பட்டு திருச்சி மத்திய சிறை வரை பேரணி நடத்தியதாகவும் தி ஹிந்து வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் திருச்சி மத்திய சிறை அருகில் பேரணியாக வந்தவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் 850 பேரை கைது செய்துள்ளனர். கல்வியை உரிய முறையில் தொடர்வதற்கான சிறந்த சூழல் பாடசாலையில் இருக்க வேண்டியது அவசியமாகும். எனினும் முல்லைத்தீவு பாலிநகர் மாணவர்கள் பாடசாலைக்கான அடிப்படை வசதிகளின்றி பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். முல்லைத்தீவு பாலிநகர் பகுதியில் அமைந்துள்ள பாடசாலையை குமாரசுவாமி ஈஸ்வரன் வித்தியாலயம். தரம் 1 முதல் 5 வரையாக வகுப்பறைகளை கொண்ட இந்த பாடசாலையில் சுமார் 200 மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். எனினும் இந்த மாணவர்கள் தமது கல்வியை உரிய முறையில் தொடர்வதற்கான வசதிகள் இல்லாமையினால் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். தென்னங்கிடுகினால் கூரையிடப்பட்டு கிடுகினால் நிர்மாணிக்கப்பட்டதாக உள்ள இந்த பாடசாலையிலேயே மாணவர்கள் கல்வி பயில்கின்றனர். இந்த பகுதியில் கடும் காற்றுடன் கூடிய வானிலை நிலவுகின்ற காலப்பகுதியில் கிடகுகள் சிதைவுறுவதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். காத்தால கிடுகுகள் எல்லாம் பறந்து ஓட்டியாத்தான் இருக்கு மேல. அப்ப மழையை நம்பி வேதிச்சுன்னு சொன்னால் அதால சில நேரம் தண்ணி எழுதுன்ற பிள்ளைங்க படிக்கிற புத்தகங்கள் எல்லாம் நனைய வேண்டிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் ஏற்படும். மாறி காலம் அந்த மாறி காலத்துல மழை வந்தா பிள்ளைய நனைஞ்சு புத்தகங்கள் வாய்க்கு எல்லாம் சேதமடையக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு நிரந்தரமான கட்டடத்தை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சொல்லி செய்து எங்களுக்கு தடவை உண்டு நாங்கள் தயவோடு கேட்டுக்கொள்கிறோம். அதேபோன்று பாடசாலைக்கு சுற்றுமதில் அமைக்கப்படாமையினால் கட்டக்காலி கால்நடைகள் பாடசாலை வளாகத்திற்குள் நுழைவதாகவும் மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். கல்வியை தொடர்வதற்கான சிறந்ததொரு சூழலை இந்த பாடசாலை மாணவர்களுக்கு அமைத்துக் கொடுத்து மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த அதிகாரிகள் முன்வர வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் கோரிக்கை. கொழும்பு பங்குச்சந்தையின் பங்கு விலை குறிப்பிடத்தக்க அளவு வீழ்ச்சியடைந்துள்ளது. இன்றைய கொடுக்கல் வாங்கல் நிறைவில் அனைத்து பங்கு விலை சுட்டன் 7331 காணப்பட்டது. கொழும்பு பங்குச்சந்தையின் அனைத்து பங்கு விலை சுட்டன் நேற்று 126 அலகுகளால் வீழ்ச்சியடைந்துள்ளது. இன்றைய தினம் அனைத்து பங்கு விலை சுட்டன் 99 அலகுகளால் குறைவடைந்துள்ளதுடன் அது 1.36% வீழ்ச்சியாகும்.
அதன்படி கடந்த 2 நாட்களுக்குள் மாத்திரம் கொழும்பு பங்குச்சந்தையில் பங்கு விலை 3% குறைவடைந்துள்ளது. இதேவேளை கடந்த 30 வருடங்களாக சீனாவில் அதிகரித்த பொருட்களின் உற்பத்தி வீழ்ச்சியடைந்துள்ளமையினால் பொருளாதார வளர்ச்சி வேகம் குறைவடைந்துள்ளதால் அது உலகின் பிரதான பங்குச்சந்தைகளை பாதித்துள்ளது. அதன்படி சீனாவின் ஷாங்காய் பங்கு சந்தை 7 வருடங்களுக்கு பின்னர் ஆக குறைந்த பெறுமதியான 7.6% குறைவடைந்துள்ளது. இதேவேளை ஜப்பான் பங்கு சந்தை 4% வீழ்ச்சியடைந்துள்ளதுடன் பிரான்ஸ், ஜெர்மன் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளின் பங்குச்சந்தைகளும் வீழ்ச்சி கண்டுள்ளன. உலகின் 2வது பொருளாதார மையமான சீனாவில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நிலைமை காரணமாக சர்வதேச சந்தையில் எரிபொருளின் விலை கடந்த 6.5 வருடங்களில் பதிவான குறைந்தபட்ச பெறுமதி சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் டுநைட் செய்தி 10:45 எதிர்பார்க்க. வணக்கம்.